சத்துருக்களை சத்துருவா இருக்கிறானா, எதிரியா இருக்கிறானா, அவனை என்ன பண்ணுங்க? பகைக்காதீங்க, விரோதிக்காதீங்க, அவனை சிநேகிங்க. ஹலோ, முடியலையா பாஸ்டர்? நீ பழைய மனுஷனா தான் முடியாது. நீ புது மனுஷனா, நீ இயேசு பிள்ளையா, நீ ஆவியை பெற்றிருக்கிறியா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, நீ ஒழுங்கா ஜெபம் பண்றியா, நீ ஒழுங்கா வசனத்தை பார்க்கறியா, அப்போ இது முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிகள், உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. இயேசு சொல்லியிருக்காருங்க. இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தை. உங்களை சபிக்கிறவர்களை நீங்க என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. ஐயோ, இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதைத்தான் விலக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? சொல்றார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 45 சொல்ற, இப்படி செய்வதினால் சொல்லுங்க. இப்படி ஏன்பா நம்ம இப்படி செய்யணும்? இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பார். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தன் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோரும் மழையை ஒழிய பண்ணுகிறார். எப்பா, நீ இப்படி செஞ்சா சத்துருக்களை சிநேகிச்சுட்டு, பகைக்கிறவர்களை ஆசீர்வதித்து, நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணி, துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்கள் எதனா நன்மை செஞ்சினா, நீ இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு காரியத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவ. நீ யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. முன்ன பிசாசு பிள்ளை, முன்ன சாத்தானு பிள்ளை, இருளின் சக்தியின் பிள்ளை. முன்ன பிசாசு உன்னை என்ன பண்ணான்? பாவத்தின் நிமித்தமா அடிமையாக்கி இருந்தான். நீ அப்படி நடந்த. இப்போ நீ அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவனெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எங்கேயா இருக்குது அந்த வசனம்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 17 21. யாராவது படிங்க பார்க்கலாம். 17. இப்படி இருக்க, எப்படி இருக்க? மேலே சொன்னார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சொல்லுங்க. ஒருவன் யாருங்க? அந்த ஒருவன் சொல்லுங்க. நான் தான் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் தான் சொல்லுங்க. பக்கத்து இறுதியில் கை வைங்க. நான் தான். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். சொல்லுங்க, புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். பழையவனெல்லாம் ஒழிந்து போயின. என்னதுங்க? பழைய சோபம் எல்லாம் என்ன பண்ணுது? ஒழிஞ்சு போச்சு. ஃபினிஷ்ட். எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க, எல்லாம் புதுசாயிடுச்சு. முன்ன சாத்தான் பிள்ளையா இருந்தேன். எபேசியரில் சொல்லுது 2ஆம் அதிகாரத்தில். முன்பு அந்த 2ஆம் அதிகாரத்தை எடுத்து படிங்க. 7-8. எபேசியர் 2 7-8 படிங்க. முன்னாடி 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 வாங்க. இல்லைம்மா, முன்னாடி போங்கம்மா, முன்னாடி போங்கம்மா. 5. அக்கிரமங்களினாலும் மரித்தவரா இல்லை, இதுக்கு முன்னாடி உண்ணவாங்க. அவர்களெல்லாம் நாம் எல்லாரும் முற்காலத்தில் சொல்லுங்க. நம்ம என்னதுங்க? நமக்கு ஒரு முற்காலங்குது, ஒரு பிற்காலம் இருக்குது. பிற்காலத்தில் நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். முற்காலத்தில் எப்படி இருந்தோம் பாருங்க. முற்காலத்தில் நமது மாம்சமும் இச்சையின்படி நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினை செய்து, சோபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாய். ஃபஸ்ட்டு எப்படி பிள்ளைகளாக இருந்தாங்க? கோபாக்கினை பிள்ளைகள். முன்ன எப்படி இருந்தாங்க? மனசு என்ன சொல்லுதோ, சரீரம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்த மக்கள். சொல்லுங்க, அதன்படி வாழ்ந்த மக்கள். அதுக்கப்புறம் படிங்க. 4 படிங்க. இல்லை 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 3 2 படிங்க. அவைகள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கேற்படி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாகவும் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணோம்?
முன்னாடி கீழ்ப்படியாமன் பிள்ளை, பிசாசின் பிள்ளை, ஆவிக்கேற்றபடி அந்த அந்த ஆவிக்கேற்ற பிரபு அவனுடைய படி நம்ம என்ன பண்ணோம், நடந்தோம். ஒரு காலத்தில் அவனுடைய பிள்ளையாக இருந்தோம். ஆனால் தேவன் என்ன பண்ணார், நம்மளை தத்து எடுத்துட்டார், நம்மளை சொந்தமாக வாங்கிட்டார். தான் உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து உன்னைய எண்ணி என்ன பண்ணிட்டாரு, புது மனுஷனாக மாற்றிட்டாரு. இப்போ நம்ம யார், தேவனுடைய பிள்ளை. எல்லாம் சொல்லுங்கள், நான் யாருங்க, நான் யாருங்க, தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால முன்ன போல் நான் இருக்க மாட்டேன். எப்படி இருக்க மாட்டேன், சபிக்கிறவங்கள சபிக்க மாட்டேன், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வேன், நிந்திக்கிறவனுக்கு ஜெபம் பண்ணுவேன், துன்பப்படுத்துறவங்கள ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முன்ன யாரு, முன்ன செய்ய முடியாது, நான் ஒத்துக்கிறேன். முன்ன மாதிரி மக்களும் தான் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. இப்போ வேற மாதிரி மக்கள் சொல்லுங்க, நான் யாருங்க, நான் வேற மாதிரி, நான் யார், இப்போ தேவனுடைய பிள்ளை. வாசிங்க திருப்பி அந்த வசனத்தில் 46, மத்தேயு 46. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களை நான் நேசிக்கிறாங்க பாருங்க, அவங்க நேசிங்கன்னு சொல்லலை, நேசிக்க வேணான்னு சொல்லலை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னை யார் நேசிக்கிறாங்களோ, என்னை யார் அன்பு கூறுவாங்களோ, நான் அவங்கள மாத்திரம்தான் அன்பு கூறுவேன் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டத்தில் வாழ்வாங்க. என்னை நேசிக்க தான் நான் நேசிக்க முடியும், அது எப்படிங்க என்னை நேசிக்கணும் அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா உங்களை நேசிக்கிறவங்கள மாத்திரம் நீங்கள் நேசிப்பீங்கன்னா உங்களுக்கு பலனே கிடையாது. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன இல்லைங்க பலன், ரிவார்டே கிடையாது. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார் அல்லவா. சொல்லுங்க, ஆயக்காரர் யார், இந்த டேக்ஸ் கலெக்டரு, இந்த வரி வசூலிக்கிறவன், அவன்லாம் அப்படி தானே செய்கிறான். உங்கள் சகோதரரை மாற்ற வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்துக்காக செய்கிறது என்ன? என் அண்ணன் தம்பியை மாத்திரம் நான் ஆசீர்வதிக்கிறேன், என் அண்ணன் தம்பி, என் குட்டம், என் ரத்த குடும்பம், என் பிள்ளை, இவங்கள மாத்திரம் நான் ஆசீர்வதிப்பேங்க, இவங்களுக்கு மாத்திரம்தாங்க நான் நன்மை செய்வேன். நன்மை செய், வேணான்னு சொல்லலை, உன் எல்லையை அதோடு நிறுத்திக்காத. தட் இஸ் நாட் யுவர் பவுண்டரி. எக்ஸ்டெண்ட் யுவர் டெரிட்டோரியம். உங்களுடைய பவுண்டரியை, உங்கள் எல்லையை விரிவாக்குங்க. என் அண்ணன் தம்பியை நான் வாழ்த்துவேன், என் அம்மா அப்பாவை நான் ஆசீர்வதிப்பேன் மாத்திரம் அல்ல, இப்படி செய்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், இப்படி செய்கிறவங்களையும் நான் வாழ்த்துவேன், இப்படி செய்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்வேன் அப்படின்னு சொன்னா தான் உனக்கு பலன். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. உங்களை சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவனால் நீங்கள் விசேஷத்தில் செய்வது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார் அல்லவா. ஆகையால், therefore சொல்லுங்க, therefore, ஆகையால் போட்டானே மேலே இருக்கிறது என்னதுங்க, இல்லை. இப்போ நீங்கள் கீழே இருக்கிற மாதிரி நடக்கணும். எப்படி நடக்கணும்? பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக என்ன பண்ணுங்க, இருக்க கடவீர்கள். இருக்கலாம் இல்லை, இருக்க கடவீர்கள். கட்டளை, சுவிசேஷம் செய்கிறது கட்டளை. சுவிசேஷத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, ஆராதனைங்க, இன்னும் எனக்கு கட்டளை போடுறாரு அவரு. அது கட்டளை, நான் போடல, ஏசப்பா போடுறார். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. சர்க்குணரா இருங்கள், கட்டளை. இட்ஸ் அ நாட் ஆப்ஷன். ஆப்ஷன் கிடையாது. செய்யலாம், செய்யக்கூடாது இல்லை, இப்படி தான் வாழணும். எப்படி வாழணும்? பூர்ண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். இருந்தா வரணும். உலகம் எங்கும் சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல கடவீர்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரதான கட்டளை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கணும். என்னென்ன அடியா வாசிக்கணும் அப்படின்னா, சபிக்கிறவளை சபிக்கக்கூடாது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்கள், சபிக்கிறவளை நிந்திக்கிறவளை ஆசீர்வதிக்கணும், ஜெபிக்கணும். உங்களுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்யுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அதோடு நிறுத்திக்காதீங்க. அது மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் இல்லைன்ற, பலனு இல்லைன்ற. ஏன்
இன்னொரு எக்ஸ்டென்ஷன் சொல்கிறார். என்னையா சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஏன் சபிக்கக்கூடாது தெரியுமா? ஒய் யூ நாட் எ கஸ். ஏன் சபிக்கக்கூடாது? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையா இருப்பான். அவன் வாய் சாபம் பிடிச்ச வாய், அவன் சபிக்கிட்டான். உன் வாய் சாபம் பிடிச்ச வாயில் உன் வாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாய். அவன் உள்ளத்துலேருந்து கசப்பான தண்ணி தான் வரும், யாக்கோபு சொன்னபடி. உன் உள்ளத்துலேருந்து கசப்பான தண்ணி வராது, அது இனிப்பான தண்ணி தான் வரும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதனால தான் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ. வாசிங்க அந்த வசனத்தை, 8, 9, 10. ரோமர் 2ஆம் அதிகாரம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் சொல்லுங்க, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் சொல்லுங்க உபத்திரமும் வியாகுலமும். பாருங்க, பொல்லாம்பு சபிக்கிறது கூட பொல்லாங்கு செய்கிறது, சாபம் விடுறது பொல்லாங்கு. நல்லா இருப்பானாயா, நாசமாக போவான், அழிஞ்சு போயிடுவான், மண்ணை வார தூத்துருது. இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, உலகம் செய்வான். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க? செய்யக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உபத்திரமும் வியாகுலம் உண்டாகும். 10ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்த, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கலும். யூதர் ஆனாலும் நம்மெல்லாம் யாரு? கிரேக்கர். இருந்தால் ஒரு புறஜாதிகள். கிரேக்கர் ஆனாலும் எவன் நன்மை செய்கிறானோ, எல்லாம் சொல்லுங்க, எவன் யாருங்க? நான். சொல்லுங்க சொல்லுங்க, எவன் அதில் யார் இருக்கிறேன்? நான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். எது வேணுங்க உங்களுக்கு? மகிமையும் சமாதானமும் கனமும் உண்டாகணுமா? அப்போ நன்மை செய்யணும். ஆசீர்வதிக்கிறது தான் நன்மை. சபிக்கிறது நன்மை ஆகுமா? நாசமா போவ, நல்லாவே இருக்க மாட்ட. இது சபிக்கிறது, இது நன்மையா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவது ஆசீர்வதிங்க என்றார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் பட்சாபாதம் இல்லை. தேவனிடத்தில் என்ன இல்லைங்க? தேவனிடத்தில் இட்ஸ் நாட் எ பார்ஷாலிட்டி, இஸ் காட். அவர்கிட்ட பார்ஷாலிட்டி கிடையாது. மனுஷன் பார்ப்பான், இவனை பாகுபாடு பார்ப்பான். ஆனால் தேவனிடத்தை அவர் முன்னுக்கு சரி, இந்த விஷயத்தில் மட்டும் பாகுபாடு பார்க்கவே. அப்போ ஒரு தீர்மானத்தை பண்ணிக்கங்க, என்னையா துன்பப்படுத்துகிறவனு கூட ஆசீர்வதிக்கணுன்ற நிலைமைக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கிங்களேன், அதான் ரைட். அப்படியே உங்களுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லலை, நல்லது செய்யறதுக்கு நல்லது அதுவும் செய்யணும் தான். உன் எல்லையை அதோடு நிறுத்திக்காதன்ற சொல்லுங்க. உன் எல்லையை என்ன பண்ணாதுங்க, அதோட நிறுத்திக்காதன்ற. நல்லது செய்யணும், நல்லது செய்யுங்க, நல்லது, அது இன்னும் நல்ல ஆசீர்வாதம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தீமை செய்யறவனு கூட நல்லது தான் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவனுக்கும் சொல்கிறேன், தீமை செய்யறவனுக்கே நல்லது செய்யணும், நல்லது செய்யணுக்கு எவ்வளோ நல்லது செய்யணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை எடுத்து படிங்க. எபிரேயர், கடைசியாக எபிரேயர் 11. நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தில் நீடிய பொறுமையில் சுதந்திரத்திற்கு கொள்வர்களாய் என்ன பண்ணுங்க? பின்பற்றுவர்களாய் இருங்கள். சொல்லுங்க, பின்பற்றுவர்களாய் இருங்கள். அதை சொல்ற, நீங்கள் அசதியாக இருக்காதீங்கப்பா. உனக்கு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு கொள்ளணும்னா நீ ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். லிட்டரலாக இப்படி தான் வேதம் சொல்லுது. நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியது என்று என்ன பண்ணுங்க? சபியாது இருங்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு தீர்மானம் பண்ணிக்கங்க. என் பிள்ளைய சரி, பிள்ளைய கூட சில பேர் சாப்பிச்சிருவாங்க. டேய் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் பார்த்துட்டுறா, டே நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. இந்த வாயிலேருந்து இந்த வார்த்தை யாருக்கும் வரக்கூடாது. இன்றைக்கி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைய மாற்றலைங்க. சில பேர் நான் பிள்ளையாம வேற தொல்லை அப்படின்வாங்க. எவ்வளோலாம் கண்மூழ்ச்சிலாம் பார்த்தேன்,
இப்படி கை விட்டானே, இப்படிலாம் பேசவே கூடாது, வாயை மூடின்னு இருக்கணும். அதான் சொல்கிறார், ஒரு நாளும் சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்க, நன்மை செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நன்மை செஞ்சதுக்கு தீமை செய்கிறாங்களோ ஜெபம் பண்ணு, ஆண்டவரே தோத்திரம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எவ்வளோத்துக்கு எவ்வளவா நீ அப்படி இருப்பினா நிச்சயமாக நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுப்பேன். சொல்லுங்கள், ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன்? சுதந்திரித்து கொள்ளுவேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு தீர்மானம் இன்றைக்கி எடுக்கணும். என்னையா? நான் யாரையும் சாபம் விட மாட்டேன். சொல்லுங்கள், யாரையும். ஆனால் இன்றைக்கி நிறைய சர்ச்சில் பிரசங்கமே சாபந்தான். பிரசங்கமே என்னதுங்க? சாபந்தான். இங்கே அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் துன்பப்படுத்துகிறவங்களாம் ஆசீர்வதின்னு சொல்கிறார், ஜெபின்னு சொல்கிறார். நிந்திக்கிறவனுக்கா ஜாம் பண்ணுன்னு சொல்ல. ஒரு கணத்தை மறு கணத்தை